பரவும் பரிசொன்று அறியேன் நான். பரவும் பரிசொன்று அறியேன் நான். பண்டே உம்மை பயிலாதேன். பண்டே உம்மை பயிலாதேன். பரவும் பரிசொன்று அறியேன் நான். பரவும் பரிசொன்று அறியேன் நான். பண்டே உம்மை பயிலாதேன். பண்டே உம்மை பயிலாதேன். இரவும் பகலும் நினைந்தாலும் இரவும் பகலும் நினைந்தாலும். கருணாயிற்று. இரவும் பகலும் நினைந்தாலும். நினைந்தாலும் இத நினைய மாட்டேன் நான். சேர்ந்தாப்புல சொல்லுங்க. இரவும் பகலும் கரவில்ல ரூபி கமுகுன்ன கரவில் அருவி கவுகுன்ன. எங்கம் குலை கீழ் கருப்பாலை தெங்கம் குறைகே கருப்பாலை. கரவில்ல ரூபி கமுகுன்ன கரவில் அருவி கவுகுன்ன. எங்கம் குலை கீழ் கருப்பாலை தெங்கம் குறைகே கருப்பாலை. அரவம் தீரை காவிரி கோட்டத்து அரவம் தீரை காவிரி கோட்டத்து. ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. அரவம் திரை காவிரி கோட்டத்து அரவம் தீரை காவிரி கோட்டத்து. ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. ஓ ஒரே மாதிரி ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. அந்த அடிகள் லோங்கிறது லோவாகும். ஏன் இந்த ராகம் மேலேயே நிற்கும், கீழே இறக்கிறது பழக்கமே அது கிடையாது. அதனால டக்குன்னு காத்த பிடிங்கி விட்ட மாதிரி சத்தம் வரக்கூடாது. சைக்கிள் எல்லாம் காத்த பிடிங்கி விட்டு முதல்ல புஷ்ஷுன்னு கேட்கும், அப்புறம் புஷ்ஷுன்னு வரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ. அந்த ஒலி எப்படி இருக்கணும்னா வந்து பௌத்தர்கள்ல தியானம் பண்றதுக்குன்னு ஒரு கலையை வச்சிருப்பாங்க. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சத்தத்தோடு ஒத்து ஒரு கலையம் இருக்கும். அது நிறைய அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு குச்சி வச்சிருக்கோம். அதை ஒரு தட்டு தட்டி அப்படி சுற்றுவாங்க. அதுல இருந்து அந்த ஓங்காரம் விழும். அது எழும் பொழுது இந்த நரம்பு மண்டலத்தில் அது போய் தியானத்துக்கு அது கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகும்.
ஓம் சாண்டிங் இருக்கு பாருங்க, அது வந்து மிக 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 முக்கியம். அது நம்ம தேவாரம் பாடணும்னா இயல்பா வரும். ஐயாருடைய அடிகளோ ஓம்காரத்துல இம் இருக்கு. அதனாலதான் நல்லா தெரிஞ்சீங்க பாத்தீங்கன்னா ஓம் அந்த இம்முலயே உள்ள வந்துடும். நீங்க தனியா ஓம்னு எழுத வேண்டாம். அந்த ஓ அகர உகர மகரம் அதுதான் ஓங்காரம். இயல்பாவே அந்த இம் வந்து இம்முக்கு வந்து மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு, ஓக்கு வந்து நெடிலுக்கு மாத்திரை அளவே கிடையாது. அதனால இம் சொல்றது கேட்காது. நீங்க ஓ வாய் மூடணும். இம் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த ஓங்காரத்தை நீட்டி சொல்லி வாய மூடிங்கன்னா ஓம். அந்த இம்முல வந்து ரொம்ப நிக்க கூடாது, ஓங்காரத்துக்கு தான். இதுல ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க கேட்டதுனால, வேதங்கள்ல முருகப்பெருமானை சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு சொல்லால ஒரு வார்த்தையை 3 முறைக்கு மேல சொல்லக்கூடாதுங்கிறது சட்டம். எத்தனை முறை சொல்லலாம்? 3 முறை. 3 முறைக்கு மேல உன்னை சொல்லி நீங்க கேட்கலைன்னா அதை விட உச்சபட்ச அவமானம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அதை சொல்ல முடியும், மரியாதையை விட்டுருணும். 3 முறை சொல்லலாம். ஒரு தடவை சொன்னா கேட்டா உத்தமம், 2வது வாட்டி சொல்லி கேட்டாங்கன்னா மத்தியமம், 3வது வாட்டி சொல்லி கேட்டாங்கன்னா அதமம், அதுக்கப்புறம் அக்கிரமம், 4வது வாட்டி ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இது நான் சொல்றது விளையாட்டு சொல்ல, ஸ்ருதி சொல்லுது, வேதம் சொல்லுது. ஸ்ருதினா வேதம். 3 முறைக்கு மேல எந்த விஷயத்தையும், நல்லது கெட்டது எதையுமே 3 முறைக்கு மேல சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம். அதுல சுப்பிரமணியம் 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 இப்படி வருது இல்ல. அதுல வேதத்துக்கு ஆசை அடங்கல. முருகப்பெருமான 4வது வாட்டி சொல்லணும்னு ஆசை, சொல்லக்கூடாது, சட்டம் தடுக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நீங்க அதை சொல்லும் பொழுது சிவாச்சாரியர்களை பாருங்க, அந்த 3வது வாட்டி சொல்ற ஓங்காரத்துக்கு மாத்திரை அளவு அதிகமா கொடுப்பாங்க. எப்படின்னா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். அந்த வேதத்தினுடைய ஆசை மாத்திரை அளவு. இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. கணக்குக்கு என்ன, நான் எத்தனை போட்டா உனக்கு என்ன மாத்திரை? உனக்கு தேவை 3 தடவை. இவ்வளவு அழகு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேதத்துல உள்ள சொல். ஏன்னா தமிழர்கள் தான் அதை முதல்ல சொன்னாங்க. 3 முறைக்கு மேல எதுவுமே சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் கண்ணை தோண்டும் பொழுது நில்லு கண்ணப்பன்னு சொன்னார், நிக்கலாம. நில்லு கண்ணப்ப சொன்னார், நிக்கல. 3வது நில்லு கண்ணப்பன்னு நிறுத்திட்டான். 3வது முறை சொன்னார். அவ்வளவு பெரிய விஷயம். 3 தடவை வரும். நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப 3 தடவை. அப்ப 3 முறை ஒரு சொல்லை, உறுதி பொருளை நாம் சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. 4வது தடவை சொல்லாதீர்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது எல்லா விஷயத்திலையும், அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, 3 முறை சொல்லி ஒரு வேலையை ஒரு ஆபீஸ்ல செய்யலைன்னா மரியாதையா நான் மதிக்கலன்னு அதை அவன் வந்து செய்யாம, சில பேர் பதில் சொல்லி கெட்ட பேர் வைப்பான். சில பேர் அமுக்குனியா இருந்துட்டு பதிலே சொல்ல மாட்டான், வேலையும் செய்ய மாட்டான். இதை நம்ம பார்க்கலாம் அந்த கேரக்டர். அப்படி இந்த பாட்டு அருமையான ஒரு பாட்டை நாம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு டீ பிரேக் கொடுத்துடலாம். 12 மணி, 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. தொடங்கி 1.25 மணி நேரம் நமக்கு போயிடுச்சு. கடைசி பாட்டு ஒரு பார்த்துடலாமா? கூடியடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில்லே குறிப்பில்லே கூடியிருந்தும் உணர்கிலே
ஊரணி உம்மை கொண்டன் ஊரணே தேடி எங்கும் காண்கிலேன் தேடி எங்கும் காண்கிலேன் தேடி எங்கும் காண்கிலேன் தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் தீரை காவிரி கோட்டத்து ஆடும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ